அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆ மதியம் 3 மணிக்கு YouTubeல லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. அத பார்க்க விரும்புறவங்க உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அத வச்சு ஜாயின் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இன்னைக்கு மதியம் மாலை 7:40க்கு ராகு கேது பயிற்சி திருக்கணிதப்படி நடக்குது. ஸோ, அதுக்குண்டான பலன்களும் இன்னைக்கு சொல்லப்படுற மாதிரி இருக்கும். ஆ அதனால கண்டிப்பா லைவ்ல ஜாயின் பண்ண விரும்புறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். முடிச்ச அளவுக்கு யாரெல்லாம் அதிகமா க க கமெண்ட்ஸ் அதிகமா போடுறீங்களோ, அவங்க வந்து உங்களோட பிறந்த விவரங்கள ஒரு முறை மட்டும் போட்டா போதும். திரும்ப திரும்ப போட்டு மத்தவங்களுக்கு இடையூறா இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 18/5/2025 வைகாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் முழுக்க சஷ்டி திதி இருக்கு. அதாவது காலையில 5:58லேருந்து மறுநாள் காலையில வரைக்கும் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திராட நட்சத்திரம் மாலை 6:50 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் இருக்கு. நாள் முழுக்க அமிர்த யோகம், சஷ்டி விரதம், முருக வழிபாடு செய்றது நல்லது. ஆ ராகு கேது பரிகார பூஜை செய்றதும் உகந்ததா இருக்கும். சுப முகூர்த்த நாளா இருக்கு. சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளா இருக்கு. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:43க்கும் சூரியன் மறைவு மாலை 6:27க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:30லேருந்து 8:30 வரை இருக்கு. மாலை 4:30லேருந்து 5:30 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 10:30லேருந்து 11:30 வரை இருக்கு. மாலை இரவு 9:30லேருந்து 10:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆ மாலை 4:52லேருந்து 6:28 வரைக்கும் இருக்கு. யமகண்டம் பகல் 12:05லேருந்து 1:41 வரைக்கும் இருக்கு. குளிகை எடுத்துக்கிட்டிங்கன்னா, பகல் 3:16 முதல் 4:52 வரைக்கும் இருக்கு. இப்போ உத்திராட நட்சத்திரத்திலையும், சஷ்டி திதியிலையும் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு உகந்த திதியும் நட்சத்திரமா தான் இருக்கு. எந்த ஒரு புது விஷயங்கள் செய்யறதுக்கும் உகந்த நட்சத்திரமா இருக்கு. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கும், ஆ சந்திரன் வந்து மகர ராசியிலயும் இருக்கு. நாள சாதகமா கொண்டு போறது உங்க கையில இருக்கு. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு நன்று, ரிஷப ராசிக்கு அசதி, மிதுன ராசிக்கு புகழ், கடக ராசிக்கு நன்று, சிம்ம ராசிக்கு தடை, கன்னி ராசிக்கு சிக்கல், துலாம் ராசிக்கு ஊக்கம், விருச்சிக ராசிக்கு புகழ், தனுசு ராசிக்கு சாந்தம், மகர ராசிக்கு விருப்பம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு நிதானம். இது எல்லாமே பொதுவான எல்லா கிரகங்களையும் வச்சு சொல்லப்பட்டிருக்கு. இது பொது பலனா தான் இருக்கு. இப்போ ராசி பிரகாரம் ஒவ்வொரு ராசிக்கும் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி லைவ் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமிக்க நாளாக இருக்குது. சாதகமான பலன்கள் இருக்குது. குடும்பத்தில் வீடு தேடி சில புது விஷயங்கள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அது உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுபகாரிய பேச்சுக்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. அதே மாதிரி குடும்பத்தில் சுபகாரிய விஷயங்களும் நடக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை போட்டு வெற்றி நடை போடக்கூடிய நாளாக இருக்கும். வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கையும் உறுதியும் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்கும். உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு உங்ககிட்ட வந்து நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் நிறையவே இருக்குது. அதெல்லாம் வச்சு உங்களோட எதிர்காலத்துக்குண்டான வளர்ச்சியை தெரியக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தன்னம்பிக்கையை அதிகரித்து நாள் முழுக்க சந்தோஷமாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு புத்துணர்ச்சி, புது பொலிவோட உங்களோட வேலைகளையும் உற்சாகத்தோட உங்களோட செயல்களும் இருக்கும். உங்களோட திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. செய்கிற வேலைகளில் நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். தொழிலையும் நல்ல ஒரு லாபமும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. குடும்பத்தோட வெளியில் விசேஷங்களில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது. அன்பான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு தொணக்கூட மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கிற நாள். எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. மகிழ்ச்சியாகவே இந்த நாளை கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது. சேமிப்பும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதிர்பாராத பண வரவுகள் இருக்குது. அது உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை அதிகப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. சிறப்பான நாளாக தான் உங்களுக்கு இருக்குது. திடமான மனநிலையோட நாளை சிறப்பாக கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம்.
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பா இருந்தாலும், செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. பொறுப்புகள் அதிகமா இருக்கு. பசங்களால ஆ வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுப காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். நண்பர்கள் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி தரா மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாள் முழுக்க பொறுமையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அது பிரச்சனையை தவிர்க்க உதவியா இருக்கும். மனைவி வழி உறவினர்கள் ஒரு சிலருக்கு சாதகமா இருக்கும். ம். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை கவனமா சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட இலக்குகளை அடையிறதுல கொஞ்சம் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. நல்ல பலன்கள் காணணும்னா நாளை பொறுமையா சிந்திச்சு செயல்படுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் கோபத்தையும் எரிச்சலையும் காட்டாம இருக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் ஏதுவான சூழ்நிலைகள் கிடையாது. கூட தொழிலாளிகளால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது. கஸ்டமர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொலைக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம். தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளையும் விஷயங்களையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. முடிஞ்சா தனக்கூட மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. இல்ல தனிமையா இருந்து நாளை அமைதியா கொண்டு போறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு திருப்திகரமா இல்ல வரவு இருக்கு. இருந்தாலும் கூடுதலான செலவுகள் இருக்கு. பசங்களாலேயும் வீண் விரயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். சேமிக்க சேமிக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. இருக்கிற பணம் குறையாம இருக்கிறத பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு. தேவைப்பட்ட தகுந்த மருத்துவம் எடுத்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்சா நாளை அமைதியா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. உங்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத மனக்கவலைகள், குழப்பங்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாளை அமைதியாகவும் கட்டுப்பாடோடவும் வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட செயல்கள் சுமூகமா நடக்க சுற்றி இருக்கிறவங்களையும் கூட இருக்கிறவங்களையும் அனுசரித்து போறது நல்லது. மனசுல தெளிவான சிந்தனைகள் இல்ல, குழப்பங்கள் நிறைஞ்ச நாளா இருக்கு. அதனால எந்த ஒரு முடிவையும் எடுக்காம இருக்கிறது நல்லதா இருக்கும். வியாபாரத்துல ரொம்பவே கவனம். பண விஷயத்துல ரொம்பவே கவனம். தெரியாதவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறதும் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. எந்த ஒரு செயலும் செய்யாம இருக்கிறது நல்லது. கோயிலுக்கு போய் மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கீழே வேலை செய்கிறவங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட வேலைகளை சுமூகமாக நடக்கணும்னா பதட்டம் இல்லாம அமைதியா நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க. எதையும் பெருசா எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வாங்காம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்க துணை கூட இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈகோலாம் பார்க்காதீங்க. அது எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு மனசளவுலயாவது மகிழ்ச்சியா அவங்கள வச்சுக்கிட்டு அவங்க கூட பழகுங்க. இல்லைன்னா ஒதுங்கி போனீங்கன்னா நல்லதா இருக்கும். தனிமையில இனிமை காண்றது உங்களுக்கு நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கையில இருக்கிற பணம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். பிரச்சனைகளை சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை தள்ளி போடுறது நல்லது. இல்லைன்னா கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல ரொம்பவே கவனம். யோகா இல்லைன்னா தியானம் செய்யறது நல்லது. மனசை அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. உங்களுக்கு எந்த காரியத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. உறவினர்கள் ஆதரவால இல்லத்துல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி இருக்கும். ஆனாலும் உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கை மூலியமா அது வெற்றி அடையறதுக்கு அதிகமா உதவியா இருக்கும். உங்ககிட்ட நம்பிக்கை நிறையவே இருக்கு. உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. சாதகமான பலன்கள் இன்னைக்கு இருக்கு. பெண்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் தரக்கூடிய நாளாக தான் இருக்கு. வியாபாரத்திலையும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும். பணவரவும் அதிகமாக இருக்கு. குடும்பத்தோட அதிகமான நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியான நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு
சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய பலன்கள் இருக்கு. புதிய வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தொழில்ல புதிய ஆர்டர்கள் வரவும், புதிய விஷயங்கள செய்யறதுக்கும் உகந்த நாளா தான் இருக்கும். சாதகமான நாள். பலன சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு பல விதத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி குடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணைக்கிட்ட நெருக்கமான பிணைப்பை உணரக்கூடிய ஒரு நாளா இருக்கு. உங்ககிட்ட மனநிலை சமமாவும், சந்தோஷமா இருக்கிறனாலும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு திருப்தியும், நல்ல ஒரு மகிழ்ச்சியான மனநிலையும் ஏற்படும். மகிழ்ச்சியான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரங்களும் அதிகமா இருக்கு. சந்தோஷம் ரெட்டிப்பாகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் சிறப்பா தான் இருக்கு. எதிர்கால நடவடிக்கைகளுக்கு நீங்க திட்டமிட்டு செய்யவும், சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. செலவுகளும் இருக்கு. குடும்பத்தோட சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியாவே செலவு பண்ணலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். உங்க மனசுல இருக்க திருப்தியும், ஆ சந்தோஷமும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. கூட பொறந்தவங்க வழியில இன்னைக்கு சுப செய்திகள் வரும். நாள் முழுக்க சுறுசுறுப்பும், உறுதியும் உங்ககிட்ட நிறையவே இருக்கு. எல்லா விஷயத்தையும் வேகமா, விவேகமா செஞ்சு முடிப்பீங்க. சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் இணையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நீங்க அ கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமா தான் இருக்கும். பதட்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும், நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பாதுகாப்பும், நம்பிக்கையும் நல்ல ஒரு உறுதியும் உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கு. செய்ற செயல்கள் எல்லாமே சாதகமா இருக்கிறனால, மனசுக்கு மனசுக்கு சந்தோஷமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற நாளா தான் இருக்கு. திட்டமிட்டு உங்களோட நாள 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா, நாள் உங்களுக்கு சுமூகமான பலன்களை ஏற்படுத்தி குடுக்கும். தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருந்தாலும், உங்களோட வேலையில திறம்பட செய்யக்கூடிய ஒரு நாளா இருக்கு. மனசுல சமநிலை இருக்கறனால, நல்ல ஒரு திட்டமிட்டு பணியாற்றி, சாதகமான பலன்கள பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் உங்க வேலையில இருக்காது. ஆ சந்தோஷமா உங்களோட வேலைகள திருப்தியா செய்யக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆ மனசுல சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு. தொணக்கூட மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு உறவுல நல்லிணக்கமும், புரிதலும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். மகிழ்ச்சியான தருணங்கள் தொணக்கூட நிறையவே இருக்கு. மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அது சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா இருக்கு. செலவுகளும் கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நிலைமைய கையாள்றது ஈஸியாவே இருக்கும். சேமிக்கிறதுக்கு அதிக முயற்சி செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுமாரா இருக்கும். ஒரு சிலருக்கு சளி, இருமல் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ஆ கன்னி ராசி. உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும், ச செயலிலயும் ஈடுபாடு இல்லாத ஒரு மனநிலை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு விஷயத்திலயும் இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறீங்க. உங்கள நீங்களே மந்தமா வச்சுக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்கள சுத்தி இன்னைக்கு சூழ்நிலைகள் கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு. எதிர்பாராத விரயங்களும், செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும். அது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆ ந உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றும். வியாபாரத்துல வருமானம் சுமாரா தான் இருக்கும். கூட பொறந்தவங்களால ஒரு சில அனுகூலம் கிடைக்கும். அவங்களோட உதவியால நாள கொஞ்சம் சுமூகமா கொண்டு போங்க. குடும்பத்துல எந்த ஒரு வாக்குவாதமும் வச்சுக்காம இருக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. சில தாமதங்கள், தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கூட வேலை செய்றவங்களால தொல்லைகள் இருக்கு. வேலை செய்றவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. உங்கள பிரச்சனைகள சிக்க விடாம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகள கவனமா நீங்களே கையாள்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கும், இல்லன்னா கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட நல்லுறவு இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத பல விஷயங்கள பேசி, பதட்டமான சூழ்நிலைகள ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அது உறவ பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட மனசு விட்டு பேசுங்க. சில பிரச்சனைகள பேசி தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள புரிய வைக்கிறது இன்னைக்கு நல்லது. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவும் பொறுப்பான செலவுகள், குடும்பத்துக்கு உண்டான பொறுப்பு செலவுகள், அத அதிகமா செய்றனால,
பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா பணத்த கையாளுங்க. விரயம் பண்ணாம செலவுகள கட்டுப்பாடோட வச்சுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள், சீதோஷ்ண நிலை காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகள தவிர்க்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வீண் செலவுகள் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அது குடும்பத்தில இருக்கிறவங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், வெளியில தொழிலா இருக்கட்டும், எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனம். குடும்பத்தில தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கோயிலுக்கு போனீங்கன்னா, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு இன்னைக்கு அவசியம் தேவை. இன்னைக்கு செய்யற காரியங்கள் சுமூகமா நடக்க, முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு செயல்களையும், விஷயங்களையும் கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பெரியவங்களோட ஆறுதல் வார்த்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை தர மாதிரி இருக்கும். கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது. வீட்ல பெண்களோட பணி சுமை குறையக்கூடிய ஒரு நாளா இருக்கு. சில விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் இருக்கும். எந்த ஒரு பதட்டமும் இல்லாம நாள அமைதியா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. பணம் விஷயத்துல ரொம்பவே கவனம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள சரியா அ செய்ய வேண்டியது, திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. பெயர் கெடாம பார்த்துக்கிறது நல்லது. சின்னதா கவன சிதறல் ஏற்பட்டாலும் பெரிய தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதோட விளைவுகள் கொஞ்சம் மோசமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமா உங்களோட நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கூட இன்னைக்கு மகிழ்ச்சி இல்லாத ஒரு மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வருத்தத்த வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. உறவுல நல்லிணக்கத்த கெடுக்காம பார்த்துக்குங்க. சில விஷயங்கள விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் இன்னைக்கு நாள் உதவியா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அமைதியும், பொறுமையும், நிதானமும் தேவை. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பண தேவைக்காக போராட வேண்டியதா இருக்கும். முடிஞ்சா செலவுகள கொஞ்சம் கண்காணிங்க, கட்டுப்படுத்துங்க. வீண் விரயங்கள் ஆகாம, வீண் அ பண இழப்பு ஆகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல கவனம். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எண்ணெய் பதார்த்தங்கள தவிர்த்தீங்கன்னா, நாள் கொஞ்சம் நல்லதா இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு புது தெம்பும், நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சாதகமான நாளா இருக்கும். உங்களோட விருப்பங்களை ஈஸியா பூர்த்தி செஞ்சுக்கிற நாளா தான் இருக்கும். நீண்ட கால திட்டங்கள பலனளிக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில பசங்களோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதில ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்கு. உற்றார் உறவினர்கள் அன்பும், ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும். ஆ குடும்பத்தில சுப காரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ஆரோக்கியமும் சீரா இருக்கும். எதிர்பாராத பணவரவு இருக்கு. முன்னேற்றம் தர விதத்தில நாள் உங்களுக்கு சாதகமாவே இருக்கு. செய்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களோட திறமை இன்னைக்கு வெளிப்படும். உங்களோட செயல்கள்ல எல்லா விஷயத்திலயும் அனுகூலமான பலன்கள், சாதகமான பலன்கள் உண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க வேலையில இன்னைக்கு மகிழ்ச்சியும், திருப்தியும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு உங்களோட செயல்திறன்ல பெருமை கொண்டு வரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். சாதகமான பலன்கள் உண்டு. அ எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றம் இருக்கு. நாள சிறப்பா கொண்டு போகறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட அன்பான உணர்வ பகிர்ந்துகிட்டு 2 பேரும் மனசோட இணைஞ்சு நல்ல ஒரு புரிதலும், அந்யோன்யமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அன்பு, பாசம் நிறைஞ்ச ஒரு நாளா இருக்கும். சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை அதிர்ஷ்டகரமாவே இருக்கு. கையில கணிசமான தொகை இருக்கிறதா மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியான விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. செலவுகள் கட்டுக்குள்ள தான் இருக்கும். கவலை இல்லை. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்களோட திருப்தியான மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடு இல்லாத நாளா தான் இருக்கு. மகிழ்ச்சியா நாள கொண்டு போகலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள அதே மாதிரி பொருளாதார விஷயத்துல பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட கோவம், எரிச்சல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும். பொறுமையோடையும், நாள நம்பிக்கையோடையும் கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட வெற்றிக்கு நம்பிக்கை மட்டும் தான் ஒரே வழியா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட செய்றது நல்லது. நண்பர்கள் மூலியமா எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் ஏமாற்றத்த அளிக்கிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும்.
உங்களோட முயற்சிக்கு குடும்பத்தினர் ஒரு சிலருக்கு ஆதரவா இருப்பாங்க. வியாபார விஷயமா பயணங்கள் அதிகமா இருக்கும். அலைச்சலும் இருக்கும். ஆனாலும் சாதகமான, அனுகூலமான பலன்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன தடைக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். ஆனாலும் கவனம். எந்த ஒரு விஷயத்திலயும் இன்னைக்கு வார்த்தை, பேச்சுல கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல அதிகமா தான் இருக்கு. பணிகள சிறப்பா செய்யறதுக்கு நீங்க சில சௌகரியங்கள விட்டு குடுத்து, நீங்களே இறங்கி வேலை செய்ற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகளோ, கஸ்டமர்களோட ஆதரவு கிடைக்காது. ஸோ, இன்னைக்கு கடமைய மட்டும் செய்யுங்க. பலனை எதிர்பார்க்காம நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நெகட்டிவா இருந்தாலும் அமைதியா நாள கொண்டு போங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தீவிரமா கோவத்தோட நடந்துக்கிற மாதிரி இருக்கு. உணர்ச்சி வசப்படாதீங்க. நல்ல விளைவுகளுக்கான சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள லேசா எடுத்துட்டு போங்க. அ செய்ற நடக்கிற விஷயங்கள சகஜமா கொண்டு போறது, யோசிச்சு நாள தெளிவா கொண்டு போறது அவசியம். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு பணம் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு இல்ல, வராது. ஆனாலும் தேவையில்லாத செலவுகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதுக்காக கடன் வாங்குற சூழ்நிலைகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். கவலைப்படுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கவனமா பணத்த கையாளுங்க. செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்ல. சில அசௌகரியம் காணப்படுற மாதிரி இருக்கு. தூக்கம் இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனம். அடுத்த ராசி மகர ராசி. உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள்லாம் தெளிவாகிற மாதிரி ஒரு கொஞ்சம் நாள் கொஞ்சம் தெளிவா தான் இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அத கடந்து வர வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல ஒரு சில முன்னேற்றம் தெரியிற மாதிரி தான் இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள்ல சாதகமான பலன்கள் இருக்கு. ரொம்பவும் ரொம்பவும் சாதகமான பலன்லாம் எந்த விஷயத்திலயும் எதிர்பார்க்க வேண்டாம். எந்த விஷயத்தையும் சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள், விஷயங்கள லேசா எடுத்துக்கிட்டு நாள கேஷுவலா கொண்டு போங்க. உங்களோட உணர்ச்சிகள கட்டுப்படுத்தி உங்களோட நெகட்டிவ் எண்ணங்கள தவிர்த்துட்டு, பாசிட்டிவா இன்னைக்கு நாள கொண்டு போனீங்கன்னா, சாதகமான பலன்கள் உண்டு. கூட பிறந்தவங்களால ஒற்றுமை கூடும். அதே மாதிரி வேலை, தொழில், வியாபாரமான அனுகூலமான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுலயும் கொஞ்சம் அமைப்புகள் இருக்கு. செலவுகள கண்காணிங்க. பொறுப்பா நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, வேலையில இறுக்கமான பணிகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களால எல்லா விஷயத்திலயும் மும்முரமா இருக்கிற மாதிரி இருக்கும். கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிற மாதிரி இல்ல. வியாபாரத்திலயும் சரி, கீழ வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது. நீங்களே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, பிரச்சனைகள் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க நகைச்சுவையா பேசி பழக வேண்டியது அவசியமா இருக்கு. அதே மாதிரி ம் நல்ல ஒரு உறவுல பிணைப்பும், முயற்சியும் பிணைப்பு ஏற்பட, புரிதல் ஏற்பட முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கும். சில விஷயங்கள புரிதலா மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ம். கையில இருக்கிற பணத்த வச்சு இன்னைக்கு நீங்க நிலைமைய சமாளிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அத செய்யுங்க. கடன் வாங்காம பார்த்துக்கிறது நல்லது. பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிறது நல்லதா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, ஆ இன்னைக்கு உங்ககிட்ட ஆ கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு உறவுல மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க நகைச்சுவையா பேசி பழகுறது நல்லது. ஆ முடிஞ்சா நாள அமைதியா சிந்திச்சு செயல்பட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது. மு முடிஞ்ச அளவுக்கு நாள பொறுமையா கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு இன்னைக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கலவையா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாள் முழுக்க ஆ கூட இருக்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அமைதியா சில விஷயங்கள செஞ்சு சூழ்நிலைக்கு ஏற்ப நாள கொண்டு போறது நல்லது. ஆ இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு ஆ பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காதீங்க. பண விரயத்தில கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் தராது. சுமூகமா நாள கொண்டு போவதுக்கு தேவையில்லாத குழப்பங்கள மனசுலருந்து எடுத்துட்டு தெளிவா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆ சாதகமான பலன், அ நெகட்டிவான எண்ணங்கள் இல்லாம நாள கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பாசிட்டிவாவே நாள அணுக வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட மேலதிகாரிகள் கிட்ட இருந்து அங்கீகாரம் கிடைக்காது. ஆ கஸ்டமரும் உங்களோட வேலைகள சாதகமான பலன இல்ல. அது உங்களுக்கு வெறுப்ப ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலைகள்லயும், தொழில்லயும் கவனம் அவசியம். பதட்டத்தெல்லாம் வேலையில காட்டாம இருங்க. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க கிட்ட இருக்கிற குழப்பமும்,
பதட்டமோ, தொணக்கிட்ட காமிச்சு தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அந்த உணர்வெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னா, நாள் கொஞ்சம் அமைதியா போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கையில எவ்வளோ பணம் இருந்தாலும், அது செலவாகறதுக்கோ, இல்ல தொலைக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல கவனம், உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுது. தேவைப்பட்டா மருத்துவ சிகிச்சை தேவை. முடிஞ்ச அளவுக்கு நாள அமைதியா கொண்டு போங்க. பதட்டம் இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி, கடைசி ராசின்னா மீன ராசி. அது போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பசங்களால சுப செய்திகள் கிடைக்கும். சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கு. குடும்பத்தோட மகிழ்ச்சியா விசேஷங்கள்ல கலந்துக்க வாய்ப்பு இருக்கு. செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும். செழிப்பான நாள். தன்னம்பிக்கையோட இருப்பீங்க. எந்த ஒரு முக்கியமான இலக்கையும் அடையறதுக்கு உகந்த நாளா இருக்கு. செய்கிற செயல்கள், காரியங்கள் எல்லாமே வெற்றியை பெற்று தரும். குடும்பத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி சந்தோஷங்கள் நிலவக்கூடிய ஒரு நாளா இருக்கும். நண்பர்களால் எதிர்பார்த்த உதவிகள் நேரத்துக்கு கிடைக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு நாளை சந்தோஷமா கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். செய்கிற விஷயங்கள் எல்லாமே சாதகமான பலன். எதிர்காலத்துக்கு உண்டான முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் நல்ல ஒரு லாபம் தொழிலில் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கஸ்டமர் கிட்ட இருந்து நல்ல பேர் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உங்களோட தரமான வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், சந்தோஷம் நிறைஞ்ச நாளாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு. சுபமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியா உங்களோட வேலைகளை முன்னேற்றத்துக்கான வகையில் பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தனக்கூட அன்பான உறவை பகிர்ந்துக்கிட்டு 2 பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் புரிதலும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு இனிமையான தருணங்களை அனுபவிக்க குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம். பணமும் செலவாகும். அது சந்தோஷமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கு. சேமிக்கிற ஆற்றல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டேபிளான இன்கம் இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கவும், குடும்பத்துக்காக சந்தோஷத்துக்காக செலவு செய்யவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாகவே இன்னைக்கு நாள் போகும். சந்தோஷமாகவே நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி மாலை 3 மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் இருக்கு. அதில் வரவங்க உங்களோட பிறந்த விவரங்களை ஒரு முறை போட்டால் போதும். திரும்ப திரும்ப போட்டுட்டு உங்களோட ஆப்ஷன், உங்களோட சாய்ஸை தவற விடாதீங்க. ஒரு முறை உங்களோட பேர், பிறந்த தேதி, நேரம், ஊர், இதை ஆண் பெண் இதை குறிப்பிட்டு பலன் கேட்டிங்கனாலே போதும். அது ஆடியோவில் உங்களுக்கு லைவில் தெரியும். அதை விட்டுட்டு ஒரே ஆள் 100 முறை கமெண்ட் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. அது எங்களுக்கு பலனும் தெரியாது. அந்த ஆளுக்கு பலன் வரவே வராது. ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வர புதுசான வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு உதவியாக இருங்க. நல்ல ஒரு பலன் தர விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சிட்டுருக்கோம். என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.